ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன டர்பியூலன்ஸ் அப்படின்ற வித்தியாசமான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கம்பெனிய காமிக்கிறாங்க. அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல ஒரு டிஸ்கஷன் பண்ண பிறகு பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சைன் பண்ணும் போது அந்த கம்பெனி ஓனர் சைன் பண்ற டைம்ல அங்க சர்வ் பண்ற ஒரு லேடி காஃபி எடுத்துட்டு வந்து கொட்டி விட்டுறாங்க. எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த பணக்காரரும் நல்ல வேலை இங்க இருக்கிற இங்க் எதுவுமே மறையல, அது வரைக்கும் நல்லதா அப்படின்னு சொல்லி டேக் இட் ஈஸியா அதுல சைன் பண்ணி கொடுத்துறாரு. இப்ப மீட்டிங் எல்லாம் முடியுது. எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பணக்கார நபர் மட்டும் கொஞ்சம் சோகமா வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப சடனா ஒரு நபர், வயசானவரு, அந்த பணக்கார நபரை பார்த்த உடனே கோவப்படுவாரு. இந்த கம்பெனி வளர்ச்சிக்காக நான் மாடா உழைச்சிருக்கேன், இப்ப திடீர்னு என்ன வேலை விட்டு போன்னு சொல்றேன், இது நியாயமா அப்படின்னு கேட்க அந்த பணக்கார நபரும், சார் உங்களுக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணமும் அடிஷனலாவும் கொடுத்து தானே உங்களை வேலையை விட்டு போக சொல்றேன், ஏன் கோவப்படுறீங்கன்னும் போது அசால்ட்டா என்ன வெளியே போக சொல்ற, இந்த கம்பெனிக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா, சொல்ல போனா எனக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் நீங்க கொடுக்கணும், இந்த கம்பெனில இப்படி வெளியே துரத்த கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே இருக்க அந்த வயசானருக்கு கோவம் வந்துடுது. அவர் மறைச்சு வச்ச கன் எடுத்து அந்த பணக்கார நபரை ஷூட் பண்ண அவர் பயந்து போயிடுறாரு. எனக்கு பொசுகான கண்ணெல்லாம் எடுக்கிறீங்க, பேசி தீர்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் இதுக்காக என்னெல்லாம் உழைச்சிருக்கேன் தெரியுமா, இப்ப வேலையை விட்டு போன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னை நம்பி குடும்பம் இருக்கு, உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு, நீங்க இப்ப என்ன கொன்னீங்கன்னா உங்க குடும்பம் நடு ரோட்ல தான் போயிருவாங்க, உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க, எனக்கு மனைவி இருக்கா, அவளுக்கே இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி அபார்ஷன் ஆயிடுச்சு, அவ ரொம்ப வேதனையில இருக்கா, அவளுக்கு நான் முக்கியம், எனக்கு அவன் முக்கியம், என்ன தயவு செஞ்சு கொலை பண்றாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார நபர் பயத்துல கெஞ்சு கேட்க ஆரம்பிப்பாரு. இப்ப கன் சவுண்ட் கேட்கும். பார்த்தா அந்த வயசானவர் அவர் தலையிலேயே ஷூட் பண்ணி ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. இத பார்த்த அந்த பணக்கார நபருக்கு கை கால எல்லாம் விடவெடுத்து போயிடுது. முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு, பதட்டத்துல இருக்க. இப்போ அவரோட மனைவிய காமிக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோயின் சொல்லலாம். இவங்க ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. சோ சம்மர் ஹாலிடேஸ்ல பசங்க கொடுத்த பெயிண்டிங் பேப்பர் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க கணவர் கிட்ட இருந்து கால் வரும். அவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் பதட்டமா சொல்ல, பயப்படாதீங்க, நான் வரேன், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க. அந்த ரூம் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கும். இதனால அவங்களே ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க. இப்ப அவங்களோட கணவரை காமிக்கிறாங்க. அவர் ஒரு பார்ல ரொம்ப டிப்ரெஷன்ல குடிச்சுக்கிட்டே இருக்க அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க அங்க சர்வ் பண்றவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதனாலனா அவங்களுக்கு ஆலிவ் சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு. ஆனா சர்வ் பண்றவங்களும் ட்ரிங்கோட தான் அதை கொடுப்போம், அதை தனியா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல, எனக்கு அது வேணும், நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த பணக்கார நபருக்கு பயங்கர டென்ஷன், கோவத்துல இருப்பாரு. இந்த லேடியும் அந்த சர்வ் பண்றவங்களும் கத்திக்கிட்டே இருக்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் எல்லாத்துக்கும் பே பண்றேன், அந்த லேடி என்ன கேக்குறாங்களோ கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி அந்த பணக்கார நபர்கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பணக்கார நபர்னு. உங்களுக்கு ஆலிவ் சாப்பிட பிடிக்குமான்னு கேட்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னும் போது ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச, அந்த பணக்கார நபரும் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு என் மனைவி இருக்கா, எனக்கு அவ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, சொன்ன பிறகும் அந்த லேடி திரும்பவும் அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பணக்கார நபரும் அவங்க மனைவியோட சேர்ந்து ஹனிமூன் போற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. ஒரு லாங் பிரேக் எடுத்து திரும்ப நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அப்படி ரொம்ப ஜாலியா ஹாப்பி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க, இப்ப அந்த பணக்கார நபருக்கு நைட் அவர் இருந்த அந்த லேடி கிட்ட இருந்து மெசேஜ் வரும். அவங்க, நீ எனக்கு பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா உன் மனைவி கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடுவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதை பார்த்து அவரும் பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இல்லைன்னா நான் உன் மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்ல, ஓகே என் லாயர் உன்னை வந்து பாப்பாருன்னு சொல்லி அந்த பணக்கார நபர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்க, அவங்க மனைவியும் நம்ம என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம், இங்கே வந்து பிசினஸ் வேலையெல்லாம் பாக்காதீங்கன்னும் போது ஓகே ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிடுவாரு. அவங்க ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப அந்த நபருக்கு அந்த லேடி இங்க நிக்கிற மாதிரி உருவங்கள் தெரியும். கொஞ்சம் பயத்திலயும் இருப்பாரு. நைட்டு ஃபுல்லா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க போனை சைலண்ட்ல போட்டுருவாரு. அவங்க 2 பேரும் நைட்டு மூவிஸ் பாப்பாங்க. அப்ப அவங்க மனைவியும் குழந்தை இறந்த வருத்தத்திலே தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் நமக்கு டைம் எடுத்துக்கும் எல்லாத்தையும் மறக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த நாள் காலையில ஹேர் பலூன்ல இவங்க என்ஜாய் பண்றதுக்காக போவாங்க. அவங்க மனைவி ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஆயிருவாங்க. அப்படியே அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே செட் பண்ண, அந்த ஹேர் பலூன்ல 4 பேர் இருக்கணும், அப்பதான் அது பேலன்ஸ்டா இருக்கும். எல்லாருமே ஒரு கார்னர்ல இருப்பாங்க. இப்ப அந்த வயசானவர், ஹீரோயின், அவங்க கணவர் 3 பேர் இருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அது அந்த பணக்கார நபர் கூட நைட்டு இருந்த அந்த லேடி தான். இதை பார்த்து அவர் செம்ம அப்செட் ஆயிடுறாரு. நம்ம போய் தான் ஆகணுமா, இதை கேன்சல் பண்ணலாமேன்னு சொல்ல அவங்க
அவங்க மனைவி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்னு சொல்ல அவரும் அமைதியா இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த லேடிய பார்க்க செம்ம கோவமா வருது. இப்ப அந்த வயசானவரும் சரி நம்ம ட்ரிங்க் குடிச்சுட்டே ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச சொல்லுவாங்க, அறிமுகம் ஆயிப்பாங்க. அப்போ அந்த பணக்கார நபருக்கு அந்த லேடிய பார்த்தாலே கோவம் வருது. நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு அவங்க மனைவி திரும்பிக்க ஒரு ஒண்ணும் நடக்காத மாதிரி அப்படியே இருக்காரு. ஆனா அந்த வயசானவருக்கு தெரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க உயரத்துல போவாங்க. ஹீரோயின் அந்த காட்சி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த வயசானவர் ஹைட் ஆஃப் போன பிறகு பாட்டு பாட ஆரம்பிப்பாரு. நீங்களும் அது மாதிரி சத்தமா கத்துங்க இல்ல பாடுங்க, இது நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கத்துவாங்க. அவங்க கணவரை கத்த சொல்ல இல்ல இல்ல என்ன அதெல்லாம் பண்ணல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல அங்க இருந்து அந்த லேடியும் பயங்கரமா கத்துவாங்க. அவங்க கத்துறத பார்த்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இவங்கதான் கரெக்டா எமோஷனல வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோயினும் அவங்க கணவர் கிட்ட நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த லேடியும் அந்த பணக்கார நபர் கிட்ட என்ன போட்டோ எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒன்னும் பணம் கொடு இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீ வேதனைப்படுவ அப்படின்னு சொல்ல, நான் பணத்தை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன பேசுறீங்க, உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி அறிமுகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டே இருக்க. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. சத்தம் கொஞ்சம் அதிகமாயிரும். அந்த வயசானவர் பயப்படுவாரு. பசங்களா நல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், தேவையில்லாம கத்தி மூட ஸ்பாயில் அவுட் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் கீழே இறங்கின பிறகு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப அவங்க ஒரு கழுகு பறக்கும், டக்குன்னு ஹீரோயின் பயந்துருவாங்க. ஆனா அந்த வயசானவர் இது நம்ம கண்ணுல மாட்டுறது பெரிய அதிசயம் தான், இதுக்கு யாருமே பார்த்ததே இல்ல, இந்த கிளைமேட்டையும் இந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பணக்கார நபர் அமைதியாயிராரு. ஆனா அந்த லேடி சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட, உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியல, அவன் எவ்வளவு பொண்ணுங்க கூட இருந்திருக்கான்னு உனக்கு தெரியல, என்னையும் இப்ப அப்படிதான் ஒரு ட்ரீட் பண்றா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றேன்னும் போது ஆமா உன் புருஷன் கூட நான் நைட்டு இருந்திருக்கேன்னும் போது பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அவங்க கணவரை இவ போய் சொல்றா, இவ என்ன பணம் கொடுக்க சொல்லி பிளாக்மெயில் பண்றா அப்படின்னும் போது, அப்ப ஏன் என்கிட்ட முன்னாடி நீங்க சொல்லலன்னும் போது, நீ இப்பதான் எல்லாத்தையும் மறந்து இங்க வந்திருக்க, இதை சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் சொல்லல, அவ சொல்றதெல்லாம் போய், நான் அவளுக்கு வெறும் ஒரு ட்ரிங்க் தான் வாங்கி கொடுத்தேன், அவ கூட நைட்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த லேடியும் இல்ல உன் புருஷன் போய் சொல்றான், அப்படின்னா நான் உன்னை சொல்றேன் கேளு, உன் புருஷனோட வயித்துல பர்த் மார்க் இருக்கும், அது இருக்கா நீயே பாருன்னும் போது அவ பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்ல உன் புருஷன் கூட நான் நைட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க கணவரை போய் சொல்ற, அவ சொல்றத நம்பாத, இவளுக்கு தேவை பணம் தான், உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நீ நான் வேணா செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவி கிட்ட போக அவங்க பயங்கர அப்செட்டா இருக்காங்க. அவ சொல்றதுல நம்பவே நம்பாத, நான் அவளுக்கு ஒரு ட்ரிங்க் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னும் போது அந்த லேடியும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உனக்கு இப்ப ரீசெண்டா தானே அபார்ட் ஆயிருக்கு, இந்த விஷயமும் உன் புருஷன் என்கிட்ட சொன்னானும் போது ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறாங்க. இவ யாருன்னே தெரியலன்றீங்க, நம்ம பர்சனல் விஷயம்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும், அப்போ ஒரு ட்ரிங்க்ல இவங்க மீட் பண்ணல, நீங்க ரொம்ப நாளா மீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, தெரியாம நான் வேணா உளறி இருப்பேன், ஆனா அவ சொல்றது எதையும் நீ நம்பாதன்னும் போது, அப்படியா சரி உங்களுக்கு பர்த் மார்க் வயித்துல இருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, நான் சோசியல் மீடியால என்னோட போட்டோஸ் போட்டிருப்பேன், அவ அதை பார்த்துட்டு கூட சொல்லலாம், நீ என்ன எப்படி நீ இப்படி நம்பாம கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சண்டை பெரிய அளவுல போயிரும். இப்போ அந்த வயசானவரை தயவு செஞ்சு கத்தாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப உயரத்துல போகும். அதனால அவர் அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அந்த லேடியோ ரொம்ப உயரத்துக்கு போகாதீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த கத்திய நைஸா எடுத்துட்டு இப்ப அந்த பணக்கார நபரை குத்த போறாங்க. அவங்க மனைவியும் அந்த வயசானவரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கத்திய புடுங்க பாக்க அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அங்க அந்த ஒரு கட்டை எடுத்துருவாங்க. அதை வச்சு கண்மூடித்தனமா எல்லா இடத்தையும் அடிக்க அந்த கேஸ் ஒயர் கட் ஆயிரும். அப்போ மேல இருக்கிற நெருப்புல அந்த கட்டை பட்ட உடனே இவங்க மேல ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரே பட்டிருக்கும், உடம்பு ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கும். எல்லாருமே அந்த லேடிய தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அந்த லேடி ஆல்ரெடி மேல இருக்கிற அந்த ஏர் பலூனோட ஹோல்ஸ க்ளோஸ் பண்ணக்கூடிய கயிறு ஒண்ணு இருக்கும், அந்த கயிறை இழுத்தோம்னா அந்த இடம் லாக் ஆயிரும், ஓபன் பண்ணனா கொஞ்சம் காத்து உள்ள வரும், அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருவாங்க. அது பிடிக்கலன்னா ஹேர் பலூன் ரொம்ப உயரத்துக்கு போயிடும். உயரத்துக்கு போனா இவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கும், ஆக்சிஜன் இருக்காது. இப்ப அந்த லேடியோட உடம்புல எரிஞ்ச பிறகு ஹீரோயின் அங்க இருந்து துணியால அவளோட உடம்ப கவர் பண்ணுவாங்க. இப்ப அந்த வயசானவரும் நான் அந்த கயிறை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அந்த எட்ஜ்ல நின்னு அந்த கயிறை இழுக்க முயற்சி பண்ணுவாரு. ஒரு வழியா அந்த கயிறை இழுக்க அந்த லேடி கோவப்பட்டு அந்த வயசானவரை மேல இருந்து கீழே புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அந்த வயசானவரோட உடல் கீழே விழுந்து வெடிஞ்சு செதறுது. இத பார்த்த அந்த பணக்கார நபரும் மனைவியும் பயந்து போயிடறாங்க. அந்த லேடியும் நான் மன்னிச்சிருங்க, இது வெறும் ஆக்சிடென்ட் தான், நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்ல அவங்க 2 பேரும் பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏர் பலூன் உயரத்துக்கு போகுது. இவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால 3 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படி
மயக்கம் போட்ட பிறகு ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா அது ரொம்ப உயரத்துக்கு போகுது. அந்த கயிறை இவங்க கீழே கொண்டு வந்து டைட் பண்ணணும், இல்லன்னா அது இன்னும் உயரத்துக்கு போக இவங்க இறந்துருவாங்க. ஹீரோயின் மேல போயிடறாங்க. கொஞ்ச தூரம் போய் அந்த கயிறை இழுக்கலான்னு பார்த்தா இவங்க மயங்கி அப்படியே அந்த கயிறுல தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த கயிறு அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆகுது. ஆனா டக்குன்னு கண்ணு முழிச்சு அந்த கயிறை இழுத்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. அவங்க கணவர் மயக்கத்துல இருக்க அவங்க கணவரை எழுப்புறாங்க. அவங்க கணவரை இழந்த முதல் காரியம் அந்த லேடியோட கையை கட்டணும், மோசமானவன் சொல்லி லாக் பண்ணி வைக்க ஹீரோயின் ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. அப்ப அவங்க கணவரும் இவ பொய் சொல்றா, இவளுக்கு நான் வெறும் ஒரு ட்ரிங்க் தான் வாங்கி கொடுத்தேன், இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்ல அவங்க மனைவியும் நீங்க சொல்றதெல்லாம் நம்பணும் தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வேணா எனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட சோசியல் மீடியால அவங்க ரீசெண்டா போட்டோன்னு அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதுல அவரோட வயிற்றுல மாறக்கலன்னு தெரியும். இந்த இமேஜை பார்த்து அவ சொல்றா, நான் சொல்றத நம்பு, இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சதே இல்ல, நீதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க எதிர பாக்குறாங்க பாறைகள் இருக்கு. இந்த பாறையில அந்த ஏர் பலூன் இடிக்கிறதுக்கு போகுது. சோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அங்க கார்னர்ல இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் கீழே தூக்கி போறாங்க. அதனால வெயிட் குறையும், கொஞ்சம் உயரத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லி அப்படி மூணுமே இறக்கிடுவாங்க. இப்ப நாலாவது ஒண்ணு இருக்கும். ஹீரோயின் இல்ல இருக்கட்டும், எமர்ஜென்சி தேவைப்படும் சொல்ல கரெக்டா அது கொஞ்சம் உயரத்துக்கு போகுது. ஆனாலும் அந்த ஏர் பலூன் நாங்க அந்த பாறைகள்ல லைட்டா இடிஞ்சுக்கிட்டே ஒரு இடத்துல ஓட்டையும் பட்டு காத்து மூலியமா அந்த ஓட்டை பெருசாகிட்டே இருக்கு. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ அவங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாங்க. அந்த லேடிக்கும் ஹீரோயின் தண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அந்த லேடியும் உன் புருஷன் நல்லவனே கிடையாது, அவன் மோசமானவன், இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னாடி உன் புருஷன் ஆபீஸ்ல நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கினான், அதுல ஒருத்தர் ஷூட் பண்ண இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த பணக்காரர் ஆமா, கம்பெனி நல்லா இருக்கணும்னா சில பேரை வேலையை விட்டு தூக்கணும்ன்ற கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் எங்களுக்கு வந்துருச்சு, அதனால வேற வழி இல்லாம தான் நாங்க வேலையை விட்டு தூக்கணும், தலையில ஷூட் பண்ணி இறந்தாரே அவர் வேற யாரும் இல்ல என் அப்பா, எனக்குன்னு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான், அவரையும் இறந்துட்டாரு, அது காரணம் நீதான், அதனாலதான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும், வாழ்க்கையை நாசமாக்கணும், நான் இவ்வளவு பிளான போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க மறைஞ்சிருந்த கத்தியை எடுத்து ஹீரோயினோட கணவர் தோள்பட்டையில குத்த ஹீரோயின் தடுத்துருவாங்க. நீங்க பண்றது தப்பு, எனக்கு புரியுது, உங்க அப்பா இறந்தது வருத்தம் தான், இது ஒரு பிசினஸ்னால இந்த டிசிஷன் எடுத்தாங்க, நீங்க இப்படி கோவப்படக்கூடாது, முதல்ல கத்தி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டே இருக்க, என்ன மன்னிச்சிரு, ஆனா உன் புருஷன் நல்லவனே கிடையாது, நீ இவனை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்க ஹீரோயினோட கணவர் அங்க இந்த பொருளை எடுத்து அந்த லேடியோட தலையிலே இடிச்சிடுறாரு. அதனால ரத்தப்போக்கு அதிகமா வந்து அவங்க ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பயங்கர பயத்துல இருக்க. இப்ப அவங்க கணவரை அவங்கள கூப்பிடுவாங்க, அவருக்கு ரத்தம் போயிட்டு இருக்கும் தோள்பட்டையில. உடனே அவங்க கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரத்தப்போக்க நிறுத்துவாங்க. அப்பதான் ஹீரோயின் பாப்பாங்க அங்க பயங்கரமா காத்து வீசும், நம்ம உடனே கொஞ்சம் உயரத்துக்கு போகணும்னு சொல்லி நெருப்ப ஆன் பண்ண பாப்பாங்க. ஆனா அது கனெக்டே ஆகாது. அப்பதான் பாப்பாங்க அங்க அந்த கேஸ்ல ஒயர் பிரிஞ்சிருக்கும், அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி பத்த வைக்க அது எரியுது, கொஞ்சம் பேலன்ஸ் தான் அது போயிட்டே இருக்கு. இப்ப திரும்ப பயங்கரமா காத்து வீசிக்கிட்டே இருக்கு. அதுலயும் இறந்து போன அந்த லேடியோட முகத்தை பார்த்த உடனே அந்த பணக்கார நபர் பயப்பட அவங்க மனைவி ஒரு துணியால அவங்க முகத்தை மூடி வைக்கிறாங்க. இப்ப அந்த நபரும் நடந்ததுக்கு என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவங்க மனைவி நீங்க அவங்களுக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்துருக்க கூடாது, அது நீங்க பண்ண தப்புன்னும் போது என்ன நான் பண்ண தப்பா, எல்லாத்தையும் ஏன் மேல சொல்லாத, நீ மட்டும் 6 மாசம் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரலன்னா நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன், ஆனா நீ குழந்தை இறந்ததே நினைச்சு டிப்ரெஷனா இருக்க, எனக்கும் சந்தோஷமா இல்ல, நானும் ஆபீஸ் விஷயத்தினால டென்ஷனா இருக்கேன், இப்ப எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நீ எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும் போது பார்த்தா கீழே அங்க ஒரு கட்டை உடஞ்சிருக்கும். அதுல ஹீரோயின் கால் வைக்க உடஞ்சு அவங்க கீழே தொங்கிடுறாங்க. இப்போ அவங்க கணவரை பார்க்க அவங்க கணவர் எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுட்டே இருக்க ஹீரோயின் அவங்க கணவர் கிட்ட உதவி பண்ணுங்கன்னும் போது அவர் கையை கொடுக்கறாரு. ஆனா அது திரும்பவும் உடையுது. அவங்க கையில தொங்கிட்டு இருக்க அவர் ஒரு கையை வச்சு எப்படியோ அவங்கள மேல தூக்கிடுறாரு. தூக்கிட்டு நல்லவேளை உனக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு பயம் வருது பாருங்களேன். அடா பாவி, உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல அப்படின்னும் போது நான் தான் ஹெல்ப் பண்ணனே, நீ ஒரு தயக்கத்துல ஏன் நின்ன, நான் சாகணும்னு நீ நினைச்சியானும் போது இல்ல, சடனா உன்னை அந்த நிலைமையில பாக்கும்போது நான் பயந்துட்டேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாத, ஒண்ணும் இல்ல, நான் கூட இருக்கேன், உனக்கு ஏதாவது ஆக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயத்திலேயே இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏர் பலூன் போயிட்டே இருக்க அந்த பக்கம் பயங்கரமா காத்து வீசாம மழை பெய்யும். இப்போ அவங்களோட ஏர் பலூன்ல ஆல்ரெடி ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை இன்னும் பெருசாயிட்டே இருக்கும். பயங்கரமா காத்து வீசுறதுனால அது பேலன்ஸே இல்லாம நகர்ந்துகிட்டே இருக்கும். இதனால ஹீரோயினும் அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் உதவி மூலியமா மேல ஏறுறாங்க. அங்க ஒரு கயிறை வச்சு அதை டைட்டா கட்டி கீழே வராங்க. இப்போ ஓரளவு பேலன்ஸா ஆகுது. அந்த மழை காத்துல இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினும் அவங்க
கணவரும் கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் அந்த லேடியோட மொபைல் எங்க இருக்கு கொஞ்சம் எடுத்து தாங்க அப்படின்னும் போது அது அவங்க கணவர் கால் கீழே தான் இருக்கும். ஆனா வேணும்னே அவரு ஓட்டையில தள்ளி விட்டுறாரு. போன் இல்ல அப்படின்னு சொல்லும் போது சரி உங்க மொபைல் தாங்கணும் போது மொபைல பாக்குறாரு, சிக்னல் இல்ல, இந்தா அப்படின்னு சொல்லி மொபைல கொடுத்து விடுறாரு. அப்போ மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னல அவ பணத்துக்காக பண்ணிருக்கான போது லாஸ்ட் அந்த லேடி ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. இது இவருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த வீடியோல இவங்க 2 பேரும் நைட் ஒண்ணா இருந்த வீடியோ தான் அது. அத ஹீரோயின் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த லேடி நேத்து ஒரு வயசானவர் இறந்து போனாரே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னும் போது அவன் கிழவன் இறந்து போயிட்டான், பொழைக்க தெரியாதவன், என்கிட்ட வேலை வேணும்னு சொல்லி பிச்சை மாதிரி கேட்டான், நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பேசின விஷயங்கள்லாம் அந்த வீடியோல இருக்கும், அவருக்கு அனுப்பியிருப்பாங்க. இத பார்த்த ஹீரோயின் கோவப்பட இப்ப உனக்கு சந்தோஷமா நீ தேர்னது கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லையா, நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க, கல்யாணம் ஆன பிறகு ஒரு பொண்ணோட இருக்கீங்களே இது தப்பு இல்லையா நம்ம போது இங்க பாரு கொஞ்ச நாள்ல இதெல்லாம் மறந்துரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்ல என்னது பெரிய விஷயம் இல்லைன்றீங்கன்னும் போது ஆமா நான் இப்போதைக்கு ஒரு குடும்பத்தை நம்ம உருவாக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நான் விரும்புறேன், ஆனா நீ எனக்கு அது தரலன்னும் போது அப்ப குழந்தை இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா நம்ம போது நீதான் தேவையில்லாம கில்ட்டா இன்னும் இருந்துகிட்டு இருக்க, 1 மாசம் 2 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் மறந்துடணும், ஆனா நீ இன்னும் அதே யோசிச்சுக்கிட்டு இருக்க, உன் மேலதான் தப்புன்னும் போது ஹீரோயின் செம கோவப்படுவாங்க. நீ ஏன் கோவப்படுற, உனக்கு என்ன வேணும், என்கிட்ட காஸ்ட்லியான கார், பெரிய பங்களா எது வேணா இருக்கு உன்னை சந்தோஷப்படுத்த, எல்லாத்தையும் விட்டு தள்ள அப்படின்னு சொல்லும் போது என்னது இது இருந்தா நமக்கு இருக்கிற அந்த எமோஷனல்ல இருந்து வெளியே சீக்கிரமா வந்துடலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னும் போது இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயம், நீ எப்பவுமே என்னை பாராட்டினதே இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த பத்தி சந்தோஷப்பட்டதும் இல்ல, அதை நீ அனுபவிச்சதும் இல்ல, எப்ப பார்த்தாலும் எமோஷனல் ஃபீலிங்ஸ் இத பத்தியே பேசிட்டு இருக்க, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப நீ கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கல, இதுல வாங்குற சம்பளத்தை விடவும் நீ வேற வீட்டுல வேலைக்காரியா போனா கூட சம்பளம் அதிகமா தருவாங்க, ஆனா நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன், ஆனா நீ எப்பவுமே நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் போது ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துரும். இப்படி எல்லாம் பேச உனக்கு அறிவே இல்லையா, இதுதான் நீ எனக்கு கொடுக்கற மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை அவங்க கணவரை பிடிச்சு தள்ளும் போது அந்த ஓட்டையில கீழே விழுந்துடுறாரு. அவங்க மனைவி கிட்ட ஹெல்ப் மீன்னு சொல்ல அவங்க இந்த வாட்டி உதவியே பண்ணாம ஒதுங்கி நின்னு பயத்துல நின்னுகிட்டே இருக்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்றேன், நான் மட்டும் செத்தனா போலீஸ் உன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்க லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சுயரூபம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப அவங்களும் இறந்து போன அந்த பொண்ணை அவங்க கணவருக்கு ரிவெஞ்ச் கொடுக்கற மாதிரி இருக்கட்டும் சொல்லி அவளை மேல இருந்து தள்ளி விட அவங்க 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கணவர் இறந்து போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹேர் பலூன் கீழே விழுகுது. ஹீரோயினா அதை விட்டு கீழே இறங்கும் போது அவங்க கணவர் கொடுத்த மோதிரம், செயின் எல்லாத்தையும் அவங்க தூக்கி வீசி அந்த ஹேர் பலூனை எரிச்சுட்டு நடந்து போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு 2 பேருமே ஒவ்வொருத்தங்களுக்கான மரியாதைய அவங்களுக்கு கொடுக்கணும். அதுலயும் முக்கியமானது அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரொம்ப ட்ரூவா இருக்கணும். பட் இந்த காலத்துல அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் சொன்ன இந்த 3 விஷயமும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப். இதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.